ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியாணிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं. गोपिका जीवनस्मरणम्. பரீட்சித்ராஜன் சொல்றார், பிரியவிரதனுடைய சரித்திரம் வம்சம் எதுவுமே நீங்க சொல்லலையே, அதை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். பிரியவிரதோ பாகவதः ஆத்மா ராமः கதம் முனே கிருஹே ரமத யன்மூலः கர்மபந்தப் பராபவகாய நனூனம் முக்தசங்கானாம் தாத்ருஷானாம் மகாத்மனாகாயாம். ஆத்ம ஜானி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் என்னத்துக்கு கிரகஸ்தாசிரமத்துக்கு வரப்போறான்? பரமஹம்சனா போயிடுவான் இல்லையா?
நீங்கள் ஆத்மாராமன் லோக விஷயத்துல ரமிக்கிறவன் இல்லே, ஆத்மாவிலேயே ஆராமம் அடைஞ்சவன் அப்படின்னு பிரியவர்தன சொன்னேளானால் அவன் பிரம்மனிஷ்டனாச்சே. அவன் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்துக்கு வர போறான்? அவனுக்கும் வம்சம் இருந்ததுன்னு நீங்க சொன்னேளே, ஏன் அவன் விவாகம் பண்ணிக்கணும்? எவன் காமகோபங்களை அடக்க முடியலையோ அவன் தான் விவாகம் பண்ணிக்கணும். ஏனால் விவாகம் பண்ணிக்காது போனான் ஆனால் காமம் அதர்மமான காமமா போயிடும். காமத்தை அடக்கிறதுக்காகவே விவாகம். ஏன்னா நியாயமான காமமா இருக்கு, இல்லாத போனா அநியாயமான காமமானா போயிடும். எவனுக்கு காமம் ஒழிஞ்சு போயிடுத்தோ அவன் கிரகஸ்தாசிரமத்துல பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. யாருக்கு காமம் ஒழியும்னா எவன ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சு அதை லகிச்சு விட்டானோ அந்த பிரம்மனிஷ்டால் தானே ஸ்திரீ புருஷ பேதம் தெரியாதவர்கள். சுகருக்குள்ள யோக்கியதை பிரியவிரதனுக்கு உண்டா. அந்த பிரியவிரதனுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க காரணம் என்ன என்று பரீட்சித்து கேட்டு விட்டான். ஸ்ரீசுகர் அதை ஆட்சேபிக்கல. ஏன்னா ஆமோதிச்சு விட்டார். பாடமுக்தம், ரொம்ப சரி. ஏனால் பிரம்மனிஷ்டனுக்கு இல்லறம் தேவையில்லை. ஆனால் நீ இல்லறம் காமுகனுக்குத்தான் இல்லறம் நீ சொன்னியே, அது தப்பு. ஏனால் காமமே ஒழிந்த பிரம்மனிஷ்டால் கூட லோக சங்கிரகார்த்தம் இல்லறத்தில் இருக்கிறார்கள். லோகத்துக்கு வழியை காட்டணும், தர்மத்தை செய்து காட்டணும் என்று ஒரு கால் ஈஸ்வர சங்கல்பமா இருக்கலாம், ஒரு கால் குருவனுடைய ஆக்ஞையா இருக்கலாம். நீ கிரகஸ்தாசிரமத்தில் இருன்னு குரு சொன்னால் அதுக்கு மீறி இவாள் சன்னியாசியா போக மாட்டார். பகவானே கிரகஸ்தாசிரமத்தில் வைக்க இஷ்டப்பட்டானால் இவாள் மீறவும் மாட்டா, மீறவும் முடியாது. அவன் சங்கல்பம் தானே பலிக்கும். அவன் சங்கல்பப்படி கிரகஸ்தாசிரமத்தில் தான் அவள் இருப்பா. ஆச்சாரியர்களுக்குள்ளே ஸ்ரீவல்லபருங்கிறவர் பிரசித்தமான ஆச்சாரியர். ராமானுஜரை போல பாகவதத்துக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். சுபோதினின்னு பெயர். அதிவிஸ்தாரமான வியாக்கியானம் ஸ்ரீவல்லபர் பண்ணதுதான். சுபோதினின்னு பெயர். அந்த சுபோதினிங்கிற வியாக்கியானத்துக்கு விவரணமாகவே பல வியாக்கியானங்கள் அந்த வம்சத்துல வந்தவாளே பண்ணினார். அவருடைய வம்சத்துல விட்டலநாதர் அவருடைய புத்திரர். சுபோதினிக்கு ஆச்சரியமான விவரணம் பண்ணியிருக்கிறார். அந்த விட்டலநாதருடைய பேரன் ஸ்ரீ ஹரிச்சரண ரசிக ஹரிராயர்னு பெயர். அந்த மகான் அதை விட விஸ்தாரமான விவரணம் பண்ணியிருக்கிறார். இதை தவிர பிரபந்தங்கள் பாகவதத்துக்கு நாராயணியம் போன்றதானே பிரபந்தங்கள் வேற தனியா செய்திருக்கிறார். அப்போ பாகவத சப்தாகத்துல அவரை ஸ்மரிக்காம இருக்கவே முடியாது. ஸ்ரீவல்லபரை, அந்த ஸ்ரீவல்லபர் எப்பொழுதும் பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகாபுருஷர், அவதார புருஷர். அகம் வைஸ்வானரோ பூத்வான்னு பகவான் சொல்றான் இல்லையா. வாக்குக்கு அக்னிதான் தேவத்தை. விஸ்வரூபனான பகவானுடைய வாக்காகிய அக்னியே வல்லபராக அவதரிச்சார் என்று சொல்கிறார். நம்ம தட்சிண தேசம்தான் அவருக்கு. ஆந்திர தேசத்தில இருந்துதான் காசி விஸ்வவித்யாலயாவில் பாடம் சொல்றதுக்காக போன குடும்பம். அந்த குடும்பத்தை சேர்ந்து வளவர் சுமார் 500 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ விஸ்வவித்யாலயா அதுல இருந்தே தொடர்ந்து வருதுன்னு அர்த்தம். சர்வசாஸ்திரங்களும் படிச்சு அங்க போய் வித்யாபியாசத்துக்காக போன ஒரு தீட்சிதர், ஒரு அக்னிஹோத்ரி. அவ வம்சத்துல 100 சோமயாகம் ஆச்சானால் ஒரு அவதார புருஷன் பிறப்பான் அப்படின்னு ஒரு வதந்தி இருந்துட்டு வருது. அந்த வதந்தியினாலேயே பிதிருபிதாமகள்லாம் சோமயாகம் பண்றவாளே. அப்பேற்பட்ட குடும்பத்துல இப்பொழுது இருக்கிற இந்த மகான் 100வது சோமயாகம் பூர்த்தியாகிறது. பெரியவளா இப்படி சொல்லுவாளே என்னவோ ஏதோ என்று நினைச்சென்றிருந்தார். சோமயாகம் பூர்த்தியாகி அவருடைய தர்மபத்னி கர்ப்பவதியாக ஆனால் அவதார புருஷனை எதிர்பார்த்திருக்கிறார். பூர்ண கர்ப்பவதியாயிட்டாள் அந்த அம்மா. காசியில திடீர்னு மிலேச்சர்களுடைய கலகம் வந்துடுத்து. மிலேச்சருடைய கலகம் உள்ள புகுந்து எல்லாரையும் அடிச்சு நாட்டில காசிலேருந்து இந்துக்களை துரத்தும் பொழுது அலறி பயந்து எல்லாரும் வீடு வாசல் சர்வத்தையும் போட்டு விட்டு வழிச்செலவுக்கு கூட பணம் எடுத்துக்க முடியாம உயிரை கையில பிடிச்சுன்னு ஓடுற சமயத்துல பூர்ண கர்ப்பவதியான பத்னியை அழைச்சு கொண்டு இவர் கிளம்பினார். ராத்திரியே மத்திய பிரதேசத்துல சம்பல்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அதை ஒட்டி பெரிய காடு இருக்கு. அதுல எப்பொழுதுமே திருடர்கள் வாசம். இப்ப கூட அந்த காட்டுல இந்த பெண்ணை மனைவியோடு கூட நடந்து 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 பூர்ண கர்ப்பவதியான அவளுக்கு பிரசவ காலம் வந்துடுச்சு. காட்டிலேயே ஒரு வன்னி மரத்தினுடைய அடியிலே பிரசவிச்சு விட்டாள். ஸ்திரீகளுக்கு பிரசவ சுசூஷை ஸ்திரீதானே செய்ய முடியும். வேற நாதியத்து போயிட்ட இந்த சமயத்திலே பர்த்தாவே அவளுக்கு செய்ய வேண்டிய சேவைகள்லாம் பண்ணி அந்த குழந்தை செத்து எடுத்து உடனே அந்த குழந்தைக்குள்ள அவதார புருஷ லட்சணங்கள் எல்லாம் சங்கு சக்கர ரேகைகள்லாம் கையில இருக்கு.
நமக்கு இவ்வளவுதான் பாக்கியம். 100 சோமயாகம் பண்ணினா குழந்தை பிறக்கும், மகாபுருஷன் பிறப்பாங்கிறது சத்தியம்தான். நாம் அதிகாரி இல்லை என்று நினைத்தார். தாம் பெத்த குழந்தைய ஒரு புதைக்கிறதுக்கு வேண்டிய மம்பட்டி கூட அவருக்கு இல்லை கையில. தூக்கி எறிஞ்சுட்டு காக்கா கொழு கொத்த தூக்கி எறிஞ்சுட்டு போக மனசாகுமா தாய் தகப்பனாருக்கு? வன்னி மரத்தினுடைய ஒரு பொந்துல இந்த குழந்தைய வச்சு விட்டு காட்டு தழைகள் எல்லாம் பறிச்சு அது மேல வச்சு மூடி விட்டு நவப்பிரசூதியா இருக்கக்கூடிய தன்னுடைய தர்மபத்திரை நடக்க முடியாம களைச்சிருக்கிறாள் வேற, புத்திர சோகம் வேற. அந்த நிலையில அவளை மொள்ள மொள்ள அழைச்சுண்டு இங்க தங்க முடியாது, புலிஸ் இங்க நடமாடுற இடம். சம்பல்பூர் கிராமத்துக்கு வந்துட்டாள். ஒரு அக்ரஹாரம் அந்த வீட்டு தென்னில நடந்த விஷயத்தை சொல்லிவிட்டு விசிராந்தி எடுத்துட்டு இருக்கிறார். பரம துக்கம். அப்படியே கண்ணை மூடிண்டு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சி இழந்துட்டோம் பத்தியா, நான் சரியா யக்ஞேஸ்வரனை ஆராதிக்கலையா, நான் ஆராதிக்காது போனாலும் என்னுடைய பூர்வீகால ஆராதிச்சிருப்பாளே அது கூட பொய்யா போயிருக்குமா என்று அப்படியே கண்ணீர் விட்டுருக்கிறார். திடீர்னு ஒரு சொப்பனம், உன்னுடைய குழந்தை க்ஷேமமா இருக்கிறான், நீ போய் அழைச்சிண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு காலமே எழுந்து கொண்டு ஓடுறார். காலமே ஓடினா அந்த வன்னி மரத்தை சுத்தி இவர நெருப்பு சூழ்ந்து இருக்கு. அந்த நெருப்பு கூட பார்க்காம வன்னி மரத்திட்ட போனா ஒரு கிருஷ்ண சர்ப்பம் அந்த குழந்தைய காப்பாத்தின்னு இருக்கு. சரண் அந்த கிருஷ்ண சர்ப்பம் இறங்கினதும் அந்த குழந்தைய கையில எடுத்துட்டார். முடிச்சு பார்க்கிறான் அப்பாவே நன்னார். அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்து அந்த குழந்தைக்கு வைஸ்வானரன் அப்படின்னு பேரு வச்சான். ஏன்னா அக்னிஹோத்திரிகள் அக்னியை தானே உபாசிக்கா, அக்னி ரூபமாக நாராயணனே இருக்கிறார். வைஸ்வானரன் பேர் வச்சார். அவர் தான் பிற்காலத்துல ஸ்ரீவல்லபர் அப்படின்னு பிரசித்தி அடைஞ்சார். காசியில கலகம் நீங்கின பிறகு மறுபடியும் காசி கஷேத்திரத்துக்கே வந்து பழைய உத்தியோகத்தை, அவருக்கு அத்தியாபக விற்பி தானே இருந்தார், சாஸ்திராபியாசம் தானே பண்ணி வச்சிருந்தார், அந்த உத்தியோகத்துல இருந்தார். குழந்தைக்கு காலத்துல உபநயனம் பண்ணி வச்சார், வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி வச்சு சாஸ்திராபியாசமும் சொல்லி வச்சு தகப்பனார் காலகதி அடைஞ்சு விட்டார், தாயாரும் காலகதி அடைஞ்சு விட்டார். ஸ்ரீவல்லபர் உடனே விவாகம் பண்ணிக்கிறதுலே அவருக்கு இஷ்டம் இல்லை. பிரம்மச்சரியாசிரமத்திலேயே இருந்து கொண்டு கிராமம் கிராமமாக சென்று பாகவத சப்தாகத்தை நடத்தலாம் என்று தீர்மானம் பண்ணி கொண்டு புறப்பட்டு விட்டார். பாகவதமே அவருக்கு சர்வசாஸ்திர சாரமாக தோணித்து. அந்த பாகவதம் தான் அவருக்கு நிதி. அதை கையில எடுத்துக்கொண்டு பூர்ண பிரம்மச்சரியத்தோடு கூட தேஜஸ்வியாக ஜொலிக்கிறவராக பிரம்மச்சாரியாயிட்டதுனாலே பிட்ச போதும் அங்கங்கு பிட்சை சாப்பிட்டுக்கிறார். அந்தந்த ஊர்ல போய் சப்தாகம் நடத்துவார். இப்படி சஞ்சாரம் பண்ணி கொண்டே ஆந்திர பிரதேசம் தான் அவருக்கு சொந்த ஊர். அந்த கிராமத்துக்கு வரார். அந்த கிராமத்துல அவருடைய தாயாதி பங்காளிகள்லாம் இருக்கிறார்கள். தான் இன்னாருடைய பிள்ளை அப்படின்றதும் அவர்கள்லாம் அடாடா பாப்பா என்று சந்தோஷமாக வரவேற்றார். இந்த கிராமம் எங்களுடைய பூர்வீகாளுடைய கிராமம், இங்கே ஒரு பாகவத சப்தாகம் சொல்றேன் என்று சொன்னார். அங்க ஒரு பாகவத சப்தாகம் சொன்னதும் எல்லாரும் பந்துக்கள்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டார்கள். பிதிருபிதாமகமான சொத்துல உனக்கு ஒரு ஷேர் இருக்குப்பா, அந்த சொத்தை உனக்கு வித்தாவது கையில எடுத்துட்டு போ, கையில பணமா, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை, எங்க குல பரம்பரையில ஆராதிச்ச ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறான் என்று எங்க அப்பா சொல்லியிருக்கிறார், அது யாரிடத்துல இருக்குன்னா இன்னார் ஆராதிக்கிறான், அந்த கிருஷ்ணனை எனக்கு கொடுங்கள் என்று சொன்னதும் அந்த கிருஷ்ணன் சந்தான கோபாலன், தவிழ்ந்து கொண்டு கையில வெண்ணெயை வச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணன், அந்த குலதனமான கிருஷ்ணனை கையில வாங்கி கொண்டார். அதைத்தான் ஸ்ரீ கோகுலத்துல கொண்டு பிரதிஷ்டை பண்ண போறார். அந்த கிருஷ்ணனை கையில வாங்கி கொண்டு தட்சிண தேசங்கள்லாம் யாத்திரை பண்ணி பண்டரிபுரம் வந்து சேர்ந்தார். எங்கேயோ பிட்சை வாங்கி சாப்பிட்டுட்டு பண்டரிநாதன் கோவில் வாசல்ல படுத்துட்டு இருக்கிறார் பூர்ண பிரம்மச்சாரி. ருக்மணியும் பாண்டுரங்கனும் வாசல்ல வந்தார்கள். இவர் படுத்துட்டு இருக்கிறத ருக்மணி தேவி பார்த்தாளாம். பாண்டுரங்கிட்ட சொல்றார், இப்படி ஒரு மேல் துண்டு கூட கீழே போட்டுக் கொள்ளாதபடி இப்படி மணல் வெளியில இந்த பக்தன் படுத்துட்டு இருக்கிறானே, இவனை சொகுசா சௌக்கியமா படுக்க வைக்கணும்னு உனக்கு தோணலையா என்று கேட்கிறாள் ருக்மணி தேவி. என்ன பண்ணணுங்கிற, ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வை, அவனை கிரகஸ்தனா பண்ணணும் என்று ருக்மணி தேவி சொல்ல, உடனே பண்டரிநாதன் அவருடைய சொப்பனத்துல போய், நாளைக்கு உனக்கு ஒரு பிராமணன் பெண்ணை கொடுக்க வருவார், அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணி கொண்டு இங்கும் அங்கும் அலையாமே உன்னுடைய பக்திக்கு விரோதம் இருக்காது, நீ ஸ்ரீ பிருந்தாவனத்திலேயே போய் நித்தியவாசம் பண்ணி கொண்டு கிருஷ்ண பக்தியை பிரகாசப்படுத்தின்ற என்று பகவான் சொப்பனத்தில் சொன்னதும் இவர் எழுந்து கொண்டு கண்ணை கசைக்கின்றார். இது என்ன பகவத் சங்கல்பமோ தெரியலையே என்று நினைத்து சந்திரபாகாவில ஸ்நானம் பண்ணிவிட்டு அஸ்வத்த விருட்சத்தினுடைய அடியிலே பாகவத பாராயணம் என்று உட்கார்ந்திருக்கிறார்.
ஒரு பிராமணன் அங்கேன்னு வந்தான். வந்து நமஸ்கரிச்சு விட்டு கர்தம பிரஜாபதிட்டுக்கு மனு வந்தது போல கையை குவிச்சு கொண்டே சங்கோஜப்பட்டுண்டே சொல்றான், என்ன விஷயம்? நான் ஒரு சொப்பனம் கண்டேன். என்ன? எனக்கு ஒரு கன்னிகை இருக்கிறாள், தங்களுக்கு கொடுக்கும்படியாக பண்டரிநாதன் சொன்னான் என்று. முன்ன பின்ன தெரியாத பிராமணன் தேடி வந்து பொண்ணை கொடுக்கிறேன்னு சொன்னான். பகவான் அதுக்கு முன்னாடியே தங்கிட்ட சொல்லியிருக்கிறானே, அதனால பகவத் சங்கல்பம் அதுதான், அதனால உன் பொண்ணை நான் ஏத்துக்கிறேன் என்று சொல்ல யதோக்தமாக விவாகம் பண்ணி கொண்டார். லட்சுமின்னு பேர் அந்த பொண்ணுக்கு, அக்கம்மான்னு சொல்லுவா அவளை. அந்த பத்னியோட கூட நேர ஸ்ரீ கோகுலம் சென்று வழியில கொண்டு வந்த தன் குலதெய்வமான கிருஷ்ணனையே குழந்தையாக பாவித்து கொண்டு அவர் ஸ்ரீ கோகுலத்திலேயே நித்தியவாசம் பண்ணி கொண்டு பகவதாராதனம் பண்ணிட்டு இருந்தார் என்றெல்லாம் அவருடைய சரித்திரத்தினுடைய தொடர்ச்சி. இங்க ஆதாரம் என்னன்னா, அவர் காமத்தை அடக்க முடியாம கல்யாணம் பண்ணிண்டார் அப்படிங்கிறது இல்லை, பகவன் நியமனத்துக்காக கல்யாணம் பண்ணிண்டார் அப்படின்னு அல்லவோ இருக்கு. அதுபோல பிரியவர்தனும் பகவானுடைய ஆஜ்ஞையினால கல்யாணம் பண்ணிண்டானே தவிர காமத்தை அடக்க முடியலேங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல. பிரியவர்தனை விவாகம் பண்ணி கொண்டு கிரகாஸ்தாசிரமத்துல போய் இரு என்று சொல்வதற்கு பிரம்மதேவனே வந்தார். பிரம்மதேவனே அவனை பார்த்து ரெண்டே கேள்வி கேட்டார். நீ இந்திரியங்களை பூர்ணமாக ஜெயிச்சு விட்டியா? உனக்கு பூர்ண வைராக்கியம் இருக்கா? அதுல உனக்கு திட நம்பிக்கை இருக்கான்னு கேட்டார். பூர்ண வைராக்கியம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கிரகஸ்தனா இருந்து விட இல்ல, கிரகஸ்தனா இருந்தா மனசு கெட்டு போயிடும். பூர்ண வைராக்கியம் இல்லைன்னால் சன்னியாசத்துக்கு போகாதே, ஆபத்து. இதுக்கு பதில் சொல்ல முடியல. பிரியவர்தனால கையில குவிச்சு கொண்டான். பிரபு, நான் இல்லறம் பெரிசா துறவரம் பெரிசாங்கிற சர்ச்சைக்கே போகல, ஒரே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னா, பெரியவாள் சொன்னபடி கேட்கறது. எனக்கு பெரியவாள் லோகநாதனாகிய பிரம்மா நீர்தான். நீர் பேசுறது நீரா பேச மாட்டேன். ஸ்ரீ பகவானு வாச்ச, பகவான் சொல்றதுதான் நீர் சொல்லுவீர். அப்படிங்கும் பொழுது பகவத் சங்கல்பம் என்னை எப்படி வைக்கமோ அப்படி வைக்கட்டும் என்று சொல்ல பிரியவர்தன் கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்தார். கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிச்சார். அவருடைய புத்திரன் ஆக்னீதன், ஆக்னீதருடைய புத்திரன் நாபிங்கிற மகாராஜன். அவருக்கு பகவான் ரிஷபயோகி என்கின்ற பெயர்ல அவதாரம் பண்ணினார். பகவான் பரமஹம்ச தர்மத்தை லோகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் அவதாரம் பண்ணினார். வாதரசனானாம் ஸ்ரவணானாம் ரிஷீனாம் ஊர்தமந்தினாம் சுக்லயா தனுவா அவததாரே. எல்லா விதத்திலையும் சிரேஷ்டனா இருப்பதனாலே இந்த குழந்தைக்கு ரிஷபன்னு பேர் வச்சார் நாபி மகாராஜன். தகப்பனாருடைய ஆஜ்ஞையினால விவாகம் பண்ணி கொண்டு ரிஷபயோகி கிரகஸ்தராயிருந்து பரதன் முதலிய 100 புத்திரர்களே பெற்றார். நாபி மகாராஜன் விஷாலாங்கிற நகரத்தில் சென்று பதரிகாசிரம நாராயணன் ஆராதிச்சு கொண்டு தபசுக்கு போயிட்டார். கிரகஸ்தாசிரமத்தில் இந்த ரிஷபயோகீஸ்வரர் ஜேஷ்டபுத்திரனான பரதனுக்கு பட்டம் கட்டி விட்டுட்டு உடனே கிரகத்தில இருந்து சரீரமாத்திர பரிகிரகனாக வெளியில புறப்பட்டுட்டார். சீதம் உஷ்டம் வாதம் வருஷம் எதிலையுமே பேதம் பார்க்காதபடி சுதந்திரமான ஒரு காளை போல சஞ்சரிச்சென்றிருக்கிறாரா. அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம் சர்வ ஜனங்களுடைய சித்தத்தையும் ஆகர்ஷிச்சது. தன்னுடைய பிரஜைகளை ஒரு சந்தர்ப்பம் ஆர்யாவர்த்த கஷேத்திரத்தில் பார்த்தபோது அவர்களுக்கெல்லாம் அவர் உபதேசம் பண்ணினார், தர்ம சூட்சமங்களை சொல்றார். அப்பதான் சொல்றார், குரு நசஸ்யாது ஜனனி நசாஸ்யாது பிதா நசஸ்யாது ஸ்வஜனோ நசஸ்யாது. யார் பிதா பிதாவா இடுவா, மாதா மாதா இல்லே, பிதா பிதா இல்லேன்னு சாஸ்திரமே சொல்றது. பிதா பிதா பவதி, மாதா 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 அமாதா பவதி, பிதா அபிதா பவதி. உடம்புல ஆசை இருக்கிறவர்களும் தான் பிதா பிதா மாதா மாதா. ஆத்மா யாருக்கும் பிறக்கலையே. உடம்புல ஆசை இருந்தா உடம்பு ஒருத்தருக்கு பிறந்திருக்கிறதுனால கடமைப்பட்டிருக்கோம். உடம்பு நான் இல்லே, ஆத்மாதான் தானா ஒருத்தரோடையும் ஒரு கடமை இல்லேன்னு பிரம்மனிஷ்டாளா ஆயிட்டாளானார். சரீரத்தில் ஆசை இருக்கிறவரையிலும் உலக ஆசை உண்டு, உலக ஆசை இருக்கிறவரையிலும் சரீரத்தில் ஆசை உண்டு. உலகம்னு சரீரம் வேணுங்கிறவரையிலும் உலகத்துக்கும் சரீரத்துக்கும் கடன் பெற்றிருக்கிறான். சரீரத்தில் ஆசை இல்லை, உலகத்திலேயும் ஆசை இல்லைன்னு சொல்லிட்டா யாருக்கு கடன் பெற்றிருக்கிறான் அவன்? குரு ரசஸ்யா, ஆருடன் விஷயம் இது. அது அப்புறம் கேட்டான், ஆருருட்ச விஷயத்திலேயே சொல்றான். அந்த பரிபக்குவம் ஏற்பட்டவன் அப்புறம் கேட்டான். அந்த பரிபக்குவத்தை அடையணும் என்று நினைச்சா கூட அதுக்கு விரோதம் யாராவது பண்ணுவானால் அவர்கள் கூட மாத்ருஸ்தானத்துல பிதிருஸ்தானத்துல இறங்கி விட்டால். ஏன்னா யார் நமக்கு பரம உபகாரி மோட்ச மார்க்கத்துக்கு விரோதியாயிட்டானால் அப்புறம் அவளை பெரியவான்னு நினைக்காதே.
பெரியவா யாருன்னா நான் கதைக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொன்னா குழந்தை பேட்டுவாடா அப்படின்னு சொல்ற அப்பா அம்மா தான் பெரியவாளே தவிர நீ போகாதேன்னு சொல்ற அப்பா அம்மா பெரியவா இல்லையே. சன்மார்க்கத்தை காட்ட வேண்டாமா பெரியவாள் எல்லாரும்? சன்மார்க்க விரோதிகளா போயிட்டா அவளை மீறி விடலாம் அப்படிங்கிறதுக்கு பிரகலாதனே சாட்சி. சன்மார்க்க விரோதியா போயிட்டா அவளை மீறி விடலாம். சன்மார்க்கத்தை காட்டிலும் பெரியோர்கள், அந்த பெரியோர்கள் சன்மார்க்கத்தை காட்டாத போனால் அவர்கள் பெரியவாள் இல்லைங்கிறதுதான் தர்ம சூட்சமம். அப்படின்னு யார் பெரியவாளோ அவர் சொல்றார். பிதா புத்திரர்களுக்கு உபதேசிக்கிறார். ரிஷபயோகீஸ்வரன் பிறகு தட்சிண கர்நாடக தேசங்கள்ல வந்து காவேரியினுடைய உற்பத்தி ஸ்தானமான சஹ்யாஜல குடகாஜல பிரதேசங்கள்ல சஞ்சாரம் பண்ணி யோக தசைய லோகத்துக்கு நிரூபணம் பண்ணி அவர் பகவானாக ஆனார். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.